புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆசாதி கா அம்ருத் மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லி திவே அறக்கட்டளையுடன் இணைந்து புதிய கல்விக் கொள்கை 2020 சைபர் பாதுகாப்பு குறித்த சிறப்பு சொற்பொழிவு மற்றும் சைபர் பாதுகாப்பு NEP குறித்த புத்தக வெளியீட்டு விழா, ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 ஆகியவைகள் கல்லூரி சமூக பரவலாக்கம் விரிவுபடுத்தும் திட்டத்தின் கீழ் நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் வரவேற்புரை வழங்க, நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது 2022 வழங்கப்பட்டது. இந்த விருதை முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ், டாக்டர் திவ்யா தன்வர், திவே அறக்கட்டளையின் நிறுவர் தலைவர் புதுதில்லி உள்ளிட்டோர் வழங்கினார்கள். பேராசிரியர் VN ராஜசேகரன் பிள்ளை உயர்கல்வித்துறையில் ஆற்றிய முன்மாதிரியான சேவைகளுக்காகவும், கடந்த 50 ஆண்டுகளாக உயர்கல்வியை சார்ந்த ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காகவும் பொன்னாடை போர்த்தி சாதனை மலர் மாலை, ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் சான்றிதழ் உள்ளிட்டவற்றை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். ஸ்ரீ காந்தா கத்துவா செயல்பாட்டு தலைவர், கான்ஸ்டன்டியா கிரியேட்டிவ் சப் கிளஸ்டர் இந்தியா தலைவர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில், வேலைவாய்ப்பு, பணி, கலாச்சாரம், செயல்திறன் மற்றும் புதுமைகளை மேம்படுத்துவதில் முன்மாதிரியான சேவைகளை அங்கீகரித்து பொன்னாடை, சந்தன மலர் மற்றும் ஸ்ரீமதி சகுந்தலா சக்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது, சான்றிதழ் உள்ளிட்டவற்றை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்நிகழ்வின் போது புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றதில் சைபர் செக்யூரிட்டி மற்றும் NEP 2020 என்ற புத்தகத்தை பேராசிரியர் VN ராஜசேகரன் பிள்ளை வெளியிட, டாக்டர் சசிகாந்த் தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அதனை பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சைபர் செக்யூரிட்டி குறித்த சிறப்பு விரிவுரையை புதுதில்லியில் உள்ள திவே அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் திவ்யா தன்வார் நிகழ்த்தினார். இந்த அமர்வு சைபர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பெற்றும் மற்றும் ஆன்லைன் அச்சுறுத்தல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பங்கேற்றவர்களுக்கு